வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ வந்து மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து காரா பூந்தி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஓம்படியும் பண்ணிட்டோம். நம்ம இப்போ மிக்சருக்கு என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து கெட்டி அவுல் அது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை, இதுதான் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா வந்து முந்திரி பருப்பு, திராட்சை எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பொட்டுக்கடலையும் அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் வேர்க்கடலை வந்து பொரிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, முள் தேன் குழல், இல்லைன்னா வந்து வெறும் தேன் குழல், காராச்சேவு, இதெல்லாம் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் கொஞ்சமாக ஒடிச்சு பொடி பண்ணி அதில், அதாவது ஒன்றும் பாதியமாக உடச்சி அதில் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக்சர் வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ வந்து நான் வந்து கெட்டி அவல் எடுத்து வச்சுருக்கேன். அதை எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து மலேசியாவிலேருந்து அனிதாங்கிறவங்க கேட்டிருக்காங்க, கோகோனட் பவுடர் வந்து அங்கே கிடைக்காதான், அதுக்கு பதிலாக கோகோனட் மில்க் யூஸ் பண்ணலாமான்னு. நல்ல திக் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அதை விட்டுட்டதுக்கப்புறம் தண்ணி விட்டு பிசையும் போது பார்த்து பிசைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் எப்படி பொரிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கெட்டி அவல் பொரிச்சிக்கலாமா? சரி, இதுதான் வந்து கெட்டி அவல். இது கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலை. அப்புறம் வந்து அனிதா மலேசியாவிலேருந்து எது கேட்டிருந்தீங்கன்னா, தேன் குழலுக்கு வந்து நான் வந்து கோகோனட் பவுடர் போட்டேன் இல்லையா, அதுக்கு வந்து கோகோனட் மில்க் விடலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக விட்டு பிசைங்க, கொஞ்சம் தண்ணி பார்த்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை பொரிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி பெரிய கரண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி விட்டு விட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி வந்து பொரிஞ்சு வரும். பாருங்கள், ஆல்மோஸ்ட் வேர்க்கடலை வந்து பொரிஞ்செடுத்து பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரியாக பொரிஞ்சிருக்கு. நல்லா வடியை விட்டுட்டு பக்கத்தில் போட்டுருங்க. இப்போ வந்து கெட்டி அவல் அதை பொரிச்சிக்கலாம். இது வந்து அந்த கரண்டிலேருந்து விளிம்புலேருந்து வெளியில் வராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போகிறீங்க. அவள் வந்து டக்குன்னு பொரிஞ்சிரும், அதனால பார்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பூந்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதிலே வந்து கெட்டி அவல், அப்புறம் வந்து வேர்க்கடலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்துருவோம். அதனால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஓமப்பொடி வந்து பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதில் சேர்த்துடலாம். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம ஓரமாக மிக்ஸ் பண்ணுங்கள். உடையாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ பாருங்கள், நான் வந்து முள் தேன்குழல் பண்ணியிருந்தேன். அது அப்புறம் வந்து தேன்குழல் ரெண்டுத்தையும் வந்து சும்மா கொஞ்சமாக பொடிச்சு எடுத்துட்டுருக்கேன். இதை இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ரிப்பன் பக்கோடா பண்ணியிருந்தீங்கன்னா அது போடலாம். அப்புறம் வந்து காராச்சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சருக்குன்னு தனியாக வந்து எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம பண்ணி வைக்கிறதுலேருந்தே ஒரு கரண்டி எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது மிக்சர் ஈஸியாக கிடச்சிடும் நமக்கு. நம்மளோட மிக்சர் வந்து ரெடி ஆகிடுது. இதில் வந்து நான் மிக்ஸ் பண்ணேன் இல்லையா, நீங்கள் வேணும்னா முந்திரி, பாதாம், திராட்சை எது வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஐடியாஸ் தான். இந்த மிக்சரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.